வேலை இருந்துச்சு. எங்கள் 3வது மாமியார் வீட்டில் அந்த செடியெல்லாம் வெட்டினாங்க. ஆளுங்க வந்து இன்றைக்கி வெட்டிட்டு போனாங்க. ஸோ நிறைய வேலை இருந்துச்சு. இது எங்கள் மாமியார் வீட்டில் வந்து காய வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஒரு நாள் தான் காய வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதை வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங்கே கொண்டு போய் தேங்காய் நாட்டிடுவாங்க. இது வந்து இப்போ எங்கள் மேமா இருக்காங்க இல்லையா, அந்த வீட்டில் அவங்களுடைய மருமக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க. அதை நான் வீடியோ போட்டிருக்கேன், ஹோம் டூர் மாதிரி. அவங்க தான் இவங்க மருமக, ஃபர்ஸ்ட் மருமக. இவங்களுக்கு 2 பையன்தான். ஒருத்தர் 2 பேருமே துபாயில் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மருமக மட்டும் அங்கே இருக்காங்க. அந்த வீடியோ போட்டிருக்கேன். இது வந்துட்டு இங்கே அந்த 10,000 வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. இது ஒரு 2-3 நாளில் பழுத்துரும். மணி கரெக்டாக பாருங்கள், உச்சிக்கு ஆகிடுச்சிங்களா. சமையல் வேலை பலமாக நடந்துகிட்டு இருக்கு. கூட்டம் பேர் எந்த மேமா? வெறும் சித்தி வந்துட்டு அந்த கும்பளைங்கவும் மற்றங்கோ ஏதோ சொல்லுவாங்களா, அதை போட்டு வச்சுருக்காங்க. இது அவங்களோட 2வது பையனுக்கு ரொம்ப பிடிக்குமா. சாப்பாடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெறும் பொன்னி தான் வச்சுருக்காங்க. சுக்கு தண்ணி சாயங்காலமாக பசங்களை குளிப்பாட்டுறதுக்கு அப்படியே ஆயிடுச்சு. அந்த தண்ணி வெறும் அடுப்பில் போட்டு வச்சது. இனிமேல் தான் க்ளீனிங் தான் இருக்கும். இப்போ தான் வேலை ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு இருக்கேன். என்ன மேமா? இதை வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் பருப்பு கொடுத்தேன்னா அதில் வந்துட்டு இங்கே கிடைக்கல இந்த க்ளீன் இது பண்ணுறதெல்லாம். அதனால் இது என்னோடய ஐடியா. தட்டில் போட்டு பருப்பும் சாதமும் போட்டுட்டு அப்படியே உடச்சி விடுவேன் நான். அது என்னென்னா பெப்பர் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணுறதுனால பாப்பா சாப்பிட்றாங்களா இல்லையான்னு பார்ப்பேன். சாப்பிட்றாங்கன்னா உதவி கொடுத்துருவேன், இல்லைன்னா 2வது பெப்பர் பொடி இல்லாமல் கொடுப்பேன். எப்படி நான் யோசிக்கிறேன் பாருங்கள். நான் பாப்பாக்காக எடுத்து வச்ச கேரட்டு உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு பருப்பு. இது காலையில் வச்ச முட்டைக்கறி வைக்கணும் ஃப்ரிட்ஜில். ஏது முட்டைக்கறியோ? எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம் மேமா. மேமிக்கு வேணும். നല്ല എരിവുണ്ടല്ലോ. ഒരു കയപ്പുണ്ട്. അതെന്താണ് എഗ് കറി മസാല ഇട്ടല്ല പ്രിജേട്ടനെ പറഞ്ഞു അത് കയപ്പുണ്ട് എന്നിട്ട്. அவ்வளோதான். இந்த ஊரில் கிழங்கு பருப்பு போட்டு வைக்கிற மாதிரி அந்த மத்தங்கவை போட்டு வச்சுட்டாங்க. இப்போ பப்படம் மட்டும்தான் வரைக்கணும். மணி ஆயிடுச்சு, 1:10 கிட்ட ஆக போகுது. എടുത്തോളൂ മേമ. எனக்கு உருளைக்கிழங்கும் கத்திரிக்காய் போட்டு நான் தான் பண்ணியிருக்கேன். இதை பண்ண சொன்னாங்க. இது வந்து எல்லாருக்கும் இஷ்டம். ஸோ கொஞ்சம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க சித்தி. ஸோ இன்றைக்கி இதெல்லாம் நான் தான் பண்ணேன். இது என்ன பண்ணுவாங்கன்னா, இது இவங்க கூட்டு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள்லாம் அப்படி லைட்டாக சாதம் போட்டு பெசஞ்சு சாப்பிடுவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் மாமனாருக்கு கொடுக்கணும். சின்ன மாமனாருக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நான் செய்கிறேன்னு சொன்னேன்னு எங்கள் மாமியார் சொல்லிட்டாங்க கொடுக்க சொல்லி. ஸோ எங்கள் மாமியாருக்கு வர கொடுக்கணும். கொஞ்சமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா, அதை கொஞ்சம் தான் நல்லா ஷேர் பண்ணுவேன். இருக்கிறதுலே கொஞ்சம் ஷேர் பண்ணிடுவோம். காய் இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது. அப்படியே மூடிடுவோம். இதுக்கு மூடி இல்லை, அதனால் நான் இது இப்படி முடிக்கிறேன். பப்படம் கச்சறதுக்கு தான் எடுத்து வச்சுருக்காங்க. வாங்க கூட்டான பார்ப்போமா. இது இந்த பூசணிக்கால என்னமேம்மா பப்படம் மாதிரி அப்படியே எல்லாமே பருப்பெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு ஜஸ்ட்டு எண்ணெயும் கருவேப்பிலையும் போட்டு விட்டாங்க. அவ்வளோதான். ஆனால் இது உண்மையிலே அடிப்பொலி டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் அண்ட் வெரி டேஸ்ட். எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். என்ன ஒன்று பூசணிக்காய் போட்டுடுறாங்க. எனக்கே இஷ்டம். உருளைக்கிழங்கு தான் இன்னும் கூட அதே தூள். சித்தி பப்படம் எடுக்கிறாங்க.
അവിടെയും കാരക്കുഴമ്പ്. വല്ല കൊതുവല്ലേ? ആ ഇതിലെ എന്താ കുറച്ച് പുളി കൂത്തും. അത്ര ഇല്ലല്ലേ? ആ വെള്ളം ഒഴിച്ചിട്ട് പുളി ഇത് കൂട്ടാനാക്കി ഞാൻ. അവർ കറിയാക്കും. ബോക്സ് താഴെ ഉണ്ടോ? ആ പക്കരും ഇത് ആക്കേണ്ടി വരും. അടപ്പം ഇവിടെ ഉണ്ട്, താഴെ ഉണ്ട്. இது சென்னைக்கு கொண்டு போகிறது இருந்தது. அது இங்கே செஞ்சுட்டு நாங்கள். ஆனால் நாங்கள் இன்னும் போயிட்டு ஒரு மாதத்தில் ரிட்டர்ன் வருவோம். തേങ്ങ അരച്ചിട്ടുണ്ട്. മേമ കഴിക്കാം. കുറച്ച്